ஐயா, தாங்கள் இப்போது எங்கு செல்கிறீர்கள்? அப்படி என்ன உங்களுக்கு சாபம்? சாபம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு விமோச்சனம் என்று ஒன்று இருக்கும் தானே என கேட்க, ஆம் தாயே, விமோச்சனம் என் மனைவி மூலமாக எனக்கு கிட்டும் என்பதை அறிந்துவிட்டேன். இருப்பினும் என் மனைவி இருக்கும் இடம் எனக்கு தெரியாது என்பதால் ஊரூராக சுற்றித் திரிகிறேன். தற்சமயம் தண்டகாருண்யம் போகப் போகிறேன். பசி உயிர் கொள்கிறது அம்மா என்று யாசகம் கேட்க பெத்தாண்டவற்றி உணவளித்தாள். ஆனால் வழக்கம் போல அந்த கபாலம் உணவை விழுங்கிடுது. வியந்து போன பெத்தாண்டவச்சி, ஐயா, எங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் இருந்தும் புத்திர பாக்கியமின்றி தவித்து வருகிறோம். தாங்களின் திருவாயால் எனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று அருளினால் என் மனமும் வாழ்வும் நிறைவு பெறும் என்று கேட்க, தாயே, உனக்கு செல்வம் வேண்டுமா அல்லது செல்வன் வேண்டுமா என்று கேட்க, அதற்கு பெத்தாண்டவச்சி, ஐயா, செல்வம் என்றைக்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் செல்வன் பெரும் பாக்கியம் வேண்டும் என்று கேட்க, தாயே, செல்வன் வேண்டுமெனில் உன் செல்வன் வளர வளர உன் செல்வம் கர்மவினையின் காரணமாக கரைந்து போகும் அம்மா என்று தாண்டேஸ்வரன் சொல்லவும், ஐயா, தாங்களும் கூடிய சீக்கிரம் தங்கள் மனைவியை கண்டு சாப விமோச்சனம் பெற வேண்டி ஈசனிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னா பெத்தாண்டவச்சி. அதற்கு தாண்டேஸ்வரன் சிரித்து கொண்டே, விடை பெறுகிறேன் அம்மா என்று பயணத்தை மேற்கொள்றாரு. அருள்வாக்கு போலவே பெத்தாண்டவச்சி தம்பதிகளுக்கு அழகான கலைநயம் மிக்க திறமை வாய்ந்த ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு காடுகாத்தான் என்று பெயரிட்டு ஊரே மெச்சும்படி வளர்த்து வர்றாங்க. அவன் வளர வளர அவர்களது செல்வமும் கரைகிறது. இளமை பருவம் அடைந்ததும் அவனின் தந்தை செய்து வந்த பிறரின் குடிசாய்ப்பது, களவாடுவது என்ற தொழில் அவனுக்கு சுத்தமாக செய்ய விருப்பம் இல்லாததால ஒரு நாள் இரவு அவன் தன் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு மனம் போன போக்கிற்கு அவனது கால்கள் சென்றது. விடிந்ததும் விஷயம் தெரிந்து கல்வி காத்தானின் பெற்றோர்கள் காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து தேடுறாங்க. வீட்டிற்கு போக மனமில்லாமல் ஊரூராக சிவன் கோவில்களில் சென்று மகன் கிடைக்க வேண்டி வணங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் திருவண்ணாமலை சென்றிருந்த போது அங்க இருக்கிற ஒரு குளத்தங்கரை அருகில் அமர்ந்து பெத்தாண்டவனும் பெத்தாண்டவற்றியும் அவர்களுக்கு மண்டை ஓட்டுடன் வந்த ஒருவர் தனக்கு அருள் வழங்கியது, மேலும் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு அவங்களோட பழங்கால கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பக்கத்தில் இருந்த மூதாட்டி கேட்குறாங்க. கடைசியாக அவரை எங்கே பார்த்தீங்க? யாரம்மா நீ? எங்கேருந்து வர்றீங்கன்னு உணர்ச்சி பொங்க கேட்டா அந்த மூதாட்டி. பெத்தாண்டவச்சி புரிந்து கொண்டால் இவள்தான் தாண்டேஸ்வரன் மனைவி என்று. அம்மா, தங்களின் கணவர் தண்டகாருண்யம் செல்வதாக என்னை கடைசியாக பார்த்தபோது சொன்னாருன்னு பெத்தாண்டவச்சியும் சொல்றா. என் பேரு ஆனந்தாயி. என் கணவர் தாண்டேஸ்வரனை தேடித்தான் இத்தனை காலமா இந்த ஊரில் இருக்கிறேன்னு தன்